ஹலோ கைஸ், வெல்கம் டு பிக் ஜோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெக்னாலஜி. டெக்னாலஜியால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ட்ரோன் டெக்னாலஜியை ராங்காக யூஸ் பண்ண ஒரு மாஃபியா கும்பல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜென்ரலாக நமக்கு ட்ரோன்ஸ்னால் ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதில் ட்ரோன்ஸ் வச்சு எடுக்கிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எப்போவும் ஒரு தனி சிறப்பு தான். அதை தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மிலிட்ரியில் சில நாட்டு பாதுகாப்பு விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நியூஸில் கேட்டிருப்போம். இன்னும் கேட்டால் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் ட்ரோன் டெலிவரிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ட்ரோன் ஒரு மாஃபியா கேங்குக்கு கிடச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, உண்மையாக அது நடந்திருக்கு நம்ம ஸ்பெயின் நாட்டில். அங்கே ஒரு மாஃபியா கும்பல் ட்ரோனை யூஸ் பண்ணி ட்ரக்கை கடத்தியிருக்காங்க, அதுவும் அண்டர் வாட்டரில். எப்படி கடத்தினாலும் நம்ம போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு புத்திசாலித்தனமாக யோசித்து அண்டர் வாட்டரில் ட்ரக் டீல் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீக் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஸ்பெயின் நாட்டு போலீஸ்கிட்டேருந்து வருது. அது என்னென்னா, அண்டர் வாட்டரில் 3 ட்ரோன் கையகப்படுத்தியிருக்காங்க, அதில் ட்ரக் டீல் பண்ணியிருக்காங்கன்ட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ட்ரோனோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தா, அந்த ட்ரோனை யார் வேணும்னாலும் எங்கேருந்து வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் இயக்கலாமாங்க. வேறு எதை வச்சும் இல்லை, எல்லாம் நம்ம இன்டர்நெட் வச்சு தான். அப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் மூலமாக 200 கிலோ ட்ரக்ஸை கடத்த முடியுமா? இதை உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்பெயின் நாட்டு போலீஸ். இந்த மாஃபியா கேங்கை பல வருஷமாக தேடி அவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்பெயின் நாட்டு போலீஸ். இந்த மாஃபியா கும்பல் எப்படி ட்ரக்ஸை கடத்துகிறாங்கன்னு பார்த்தா, சவுத் அமெரிக்காவில் கொக்கைன் போதைப் பொருட்களோட புழக்கம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அங்கேருந்து கொக்கைனை ஆஃப்ரிக்காக்குள்ளே கொண்டு வந்து ஆஃப்ரிக்காவில் வளர்கிற கெம்பானிஸ் என்ற போதைப் பொருளோட சேர்த்து கடத்தியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவோட கடல் எல்லையான மொராக்கோக்கும் ஸ்பெயினுக்கும் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது ஏறத்தாழ நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்க சீ ரூட் டிஸ்டன்ஸை விட ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரூட்டை பயன்படுத்தி தான் ஸ்பெயின்குள்ளே ட்ரக்ஸை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெயின்குள்ளே வந்தால் போதும், அங்கேருந்து மொத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களாம். இந்த கேங்கை பிடிச்ச போலீஸ் இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு மாஸ்டர் மைண்ட் யாருன்னு யோசித்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஒரு ஹெலிகாப்டர் பைலட். இவர் இப்போ இருக்க டெக்னாலஜிஸை வச்சு ட்ரோன் ஃப்ளைட் செய்கிறதுல கில்லாடியாக இருந்திருக்காரு. இப்படி இவர் ட்ரோன் செஞ்சு மாஃபியா கேங்குக்கு ஒரு நல்ல ரேட்க்கு சப்ளை பண்ணி இருந்திருக்காருன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவரோட சேர்த்து 8 பேரை நம்ம ஸ்பெயின் நாட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போதைப் பொருட்களை கடத்துகிற மாதிரி நாட்டின் அழிவு தர விஷயங்களை கடத்த ஆரம்பித்தா அது எங்கே போய் முடியுமோ தெரியலைங்க. அதனால் இது போல் டெக்னாலஜியை நாட்டு அழிவுக்கு யூஸ் பண்ணாமல் நாட்டோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.